ஏர்லி மார்னிங் பூஜை இன்னையோட 14வது நாள். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையால் உண்மையிலே ரொம்பவே மைண்ட் ஃப்ரீயாகவே இருக்குது. ரொம்பவே ஏர்லியராக எழுந்திரிக்கிறனால ரிலாக்ஸ்டாகவும் போகுது. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி மார்னிங் ட்ரிங்காக வெண்பூசணி ஜூஸ் தான் எடுத்துக்கிறேன். சோம்பு சீரக வாட்டர் தான் கண்டினியூஸாக ஒரு 10 டேஸாக குடிச்சிட்டு இருந்தேன். வேறு எதுவும் ஆல்டர்னேட் பண்ணாமல். எப்போவுமே ஆல்டர்னேட்டாக மாற்றி மாற்றி இல்லை லெமன் வித் ஹனி வாட்டர் அந்த மாதிரி ஏதாவது குடிப்பேன். எதுவுமே இல்லாமல் கண்டினியூஸாக ஒரு 12 டேஸாக நான் குடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வெண்பூசணி வாங்கினதுனால இந்த வீக் ஃபுல்லாக வெண்பூசணி ஜூஸை எடுத்துக்கலாங்கிறதுக்காக வெண்பூசணியை முழுசாக கட் பண்ணி அதை பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 4 டேஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் போட்டு ஜூஸ் குடிக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு தேவையான அளவு மட்டும் ஜூஸ் போடுறதுக்கு வெண்பூசணி கட் பண்ணிவிட்டு அதோட கருவேப்பிலையும் ஒரு 4 புதினா இலையும் சேர்த்து நல்லா அரைச்சி வார்ம் வாட்ரு, சும்மா நார்மல் வாட்டர் எடுக்காமல் ஏர்லி மார்னிங்கிறதுனால வார்ம் வாட்டரை அதோட கலந்து குடிச்சிக்கிறது. இது எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. சும்மா எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாத மாதிரி குடிக்கிறதுக்கும் ஒன்றும் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இது நீர் காய்கறிகள்லாம் நம்ம உடம்புல சேர்க்கறது நல்லதுங்கிறதுக்காகவே இதை அடிக்கடி இந்த மாதிரி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸை கருவேப்பிலை சேர்த்து குடிச்சிக்கிறது. ஏர்லி மார்னிங் நெல்லிக்காய் ஜூஸோ கருவேப்பிலை ஜூஸோ எது குடித்தாலும் வார்ம் வாட்டரோட கலந்து தான் குடிக்கிறது. அதுதான் ரொம்பவே நல்லது. அதுலேயும் நெல்லிக்காய்னா குளிர்ச்சிங்கிறதுக்காக வார்ம் வாட்டரை ஆட் பண்ணி தான் குடிப்பேன். இந்த அரைக்கிறப்ப நம்ம எந்த தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. நீர் காய்கறினால அதில் இருக்க தண்ணியே வச்சு ஃபுல்லாக அரைஞ்சிரும். ஜூஸ் குடித்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்க காயை நல்லா பீல் பண்ணி கட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். ஒரு 4 நாளைக்கு நல்லாவே தான் இருக்கும். காலையில் ஜூஸ் போட்டுக்கலாம். சாம்பார் காய்க்கு ஏதாவது சேர்க்கணுனாலும் கூட சாம்பாருக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சில பொறுப்புகளை நம்ம உணர்ந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயத்தை நம்ம வீட்டில் கொண்டு வரலாம். ஸோ ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நான் இப்போல்லாம் கான்சியஸாக இருக்கிறேன். ஆரோக்கியங்கிறது கண்டிப்பாக வீட்டில் இருக்க நம்மளால் தான் அதை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கவே முடியும். நம்ம ஏதாவது நம்ம செய்யணுங்கிறதுக்காக செஞ்சுட்டு அதை சாப்பிடுங்கன்னா அவங்களும் வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்டு தான் ஆவாங்க. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சில விஷயங்களை சேர்க்குறப்ப வேறு வழி இல்லைன்னு ஃபஸ்ட்டு குடிப்பாங்க. அப்புறம் அதுவே பழக்கமாக ஆக்கிக்குவாங்க. ஸோ இந்த வெண்பூசணிலாம் முதலாக ஒன்று எதுக்காகவும் சமைச்சு கூட நான் சேர்த்துக்கிட்டதில்லை. இப்போ எம்டியாகவே அதாவது ராவாகவே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு குக் பண்ணாமலே அப்படியே அதை ஜூஸாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் மட்டும் எடுக்கிறதில்ல, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வீட்டில் இருக்க பொறுப்புங்கிறது நம்ம மூலியமாக தான் எல்லாருக்கும் கொஞ்சம் அதிகரிக்கும். நம்மளே ஏதோ ஏனோ தானோன்னு இப்போ கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ஏனோ தானோ நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சு சமைச்சு கொடுத்தா கூட அதை அவங்க சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா ஓகே எது செஞ்சாலும் நம்ம சாப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தாட்டு வந்துடும். ஹெல்த்தி எது அன்ஹெல்த்தி எது அதெல்லாம் அவங்க சர்ச் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. இதே இது நம்ம அதை எடுத்து சொன்னோம்னா கண்டிப்பாக அதையே அவங்க ஒரு பழக்கமாக்குவாங்க. இது வேண்டாம் இது அன்ஹெல்த்திங்கிற அந்த விஷயத்த அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில நேரங்களில் சில பொருளை அவங்க வாங்க அப்படின்னு வீட்டில் ஹஸ்பண்ட் கட்டாயப்படுத்தினாலோ குழந்தைங்க இதை வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த கட்டாயப்படுத்தினாலோ நம்மளுக்கு அது தெரியும், மனசுக்குள்ளே தோணும். இப்போ இதை செஞ்சால் நம்மளுக்கு இந்த இது சேவ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த விஷயங்கள் தோணும். ஆனால் அதை நம்ம தட்டி கழிச்சு சரி எல்லாரும் சொல்கிறாங்களே அதை நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டோம்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிடும். இது தேவை இது தேவையில்லை, இது இந்த நேரம் செய்யலாம், இது இந்த நேரம் செய்யக்கூடாதுங்கிறது வீட்டில் இருக்க எல்லாரை விட கண்டிப்பாக நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். சில விஷயங்கள் பின்னாடி இருக்க விஷயங்களை நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இது பண்ணால் நம்மளுக்கு பின் வாழ்க்கைக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். பட் சில நேரங்கள் அதை வெளிப்படுத்திக்கிறது இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் இது செய்யணும் இது செய்யக்கூடாது இது இந்த விஷயம் நல்லது அப்படிங்கிற நம்மளுக்கு மனசில் தோன்ற விஷயங்களை நம்ம வீட்டில் அது உடனே செயல்படுத்தி காட்டிக்கிறோம். வீட்டோட பொறுப்புனா ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கிச்சனில் இருந்தே நம்மளோட மாற்றங்களை கொண்டு வரலாம். எந்த விஷயமா இருந்தாலும் ஹெல்த்தியோ அன்ஹெல்த்தியோ அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அதை பிரித்து
கொஞ்சம் அன்ஹெல்த்தி அப்படின்னா, அத வந்து கொஞ்சம் ரேரான ஃபுட்டா வந்து வீட்ல கொண்டு வரலாம். ஹெல்த்தினா, அத வந்து அடிக்கடி நம்ம வந்து சமையல்ல சேர்த்து, அத வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்க வைக்கலாம். இந்த விஷயத்த ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம்னா, கண்டிப்பா அவங்க வந்து கொஞ்சம் கடைகள்ல சாப்பிட்றப்ப யோசிப்பாங்க. நம்ம சொல்ற விஷயங்கள வந்து அவங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்தில நம்ம சொல்றது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டா தான் இருக்கும். ஸோ எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ற மாரி இது அன்ஹெல்த்தி, அது ஹெல்த்தி அப்படிங்கிற மாதிரி வந்து விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு இரிட்டேட்டா தான் இருக்கும். ஆனா போக போக கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து சமையல்ல சேர்த்துக்கிறப்ப கண்டிப்பா அவங்க வந்து மாத்திக்க ஆரம்பிச்சுருவாங்க. சமையலுக்கு அப்புறம் நம்ம செய்ற பூஜைகள். நம்ம செய்ற பூஜைகள்ங்கிறது கண்டிப்பா வீட்ல பெரிய பாசிட்டிவ் வைப வந்து ஏற்படுத்தும். நம்ம செய்ற பூஜைகள் மூலியமா நெறைய விஷயங்கள் கண்டிப்பா மாறும். அதாவது பிரேயர்ஸ் கேன் டூ மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வீட்ட கொஞ்சம் பாசிட்டிவா கொண்டு வரதுக்கு கண்டிப்பா பூஜைகள் வந்து ரொம்பவே உதவும். நான் இந்த அதிகாலை பூஜை அதாவது பிரம்ம முகூர்த்த பூஜை செய்றதுலேருந்தே கொஞ்சம் வந்து மாற்றங்கள் எனக்கு வந்து தெரியுது. ஸோ மாற்றங்கள் இருக்குதோ இல்லையோ, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ளசன்ட்டான மைண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி மைண்ட் வந்து எனக்கு வந்து கண்டிப்பா இந்த ஒரு 14 நாள்ல நான் ரொம்பவே வந்து ஃப்ரீயா தான் இருக்கிறேன். மைண்ட் ஃப்ரீயாவும் சரி, நம்ம இயர்லியரா எந்திரிக்கிறதுனால ஒர்க்கும் வீட்டோட ஒர்க்கும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தான் போகுது. இது வந்து என்னோட அண்டர் சிங்க் ரேக் தான். இந்த அண்டர் சிங்க் ரேக்குங்கிறது, இது வந்து நம்ம வந்து காய்கறி வந்து வைக்கிறதுக்காக வாங்குன ரேக்கு. இது நெறைய அடுக்கு இருக்கும். இதில வந்து என்னோட அண்டர் சிங்க் கீழ இந்த மாதிரி 2 ரேக் வச்சா தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதுக்காக அத வந்து இந்த இதில வச்சு நான் யூஸ் பண்றேன். 2 ரேக்க மட்டும் எடுத்து. ஸோ சிங்க் அடியில வந்து நம்ம அப்படியே பேப்பர் விரிச்சு நம்ம அப்படி அப்படியே அடுக்கி வச்சாலும், இல்ல அப்படியே வேற ஏதாவது சும்மா வச்சு விட்டுட்டா கூட நம்மளுக்கு வந்து அந்த இடம் கிளம்ப்ஸியா தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்ட வச்சு நம்ம வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் வந்து அந்த ஸ்டாண்ட விட்டு நகலவே நகலாது. ஒரு பொருள் எடுத்தா கூட இன்னொரு பொருள் அதே பிளேஸ்ல தான் இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த அண்டர் சிங்க்கும் வந்து ரொம்பவே நீட்டா இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்களே நம்மளுக்கு நெறைய விஷயங்கள வந்து யோசிக்க வைக்கும். வீட்ட ஆர்கனைஸ் பண்ணணும்னா கூட, நம்மகிட்ட இருக்க சில விஷயங்கள வச்சே, சில பொருட்கள வச்சே நம்ம இருக்கிற மாதிரி, கொஞ்சம் அதில நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எது ஓரளவு மஸ்ட்டோ, அது மட்டும் நம்ம வந்து ஆன்லைன்ல வாங்குனாலும் சரி, இல்ல பக்கத்தில இருக்க ஷாப்ல வாங்குனாலும் சரி, இது நம்மளுக்கு தேவை. இந்த விஷயத்த வச்சு நம்ம அத சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து, நம்ம வந்து யோசிச்சு அத பண்ணாலே, அமௌண்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்து மிச்சமாகும். இந்த அமௌண்ட் சேவ் ஆகுறதும் நம்மளோட பொறுப்புல முக்கிய பங்கு. அதே மாதிரி பர்ச்சேஸ்ன்னு போயிட்டா மொதவே வந்து பிளான் பண்ணிக்கணும். இந்த விஷயத்த வந்து போகணும், இந்த கடைக்கு மட்டும் போணும், இத மட்டும் வாங்குனா போதும். அந்த அளவுக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிட்டாலே, தேவையில்லாத செலவுகள்லாம் வராது. இல்ல கடைக்கு போய் தான் நான் வந்து இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா, நம்ம உண்மையிலேயே நம்மளே யோசிக்காம நெறைய விஷயத்த வந்து வாங்கிருவோம். முடிஞ்ச அளவுக்கு ஒன்ஸ் கடைக்கு போறப்பயே சில விஷயங்கள வந்து வாங்கிறது நல்லது. ஒரு 2, 3 மந்த்ஸ் வந்து அந்த கடை பக்கமே போகாத மாதிரி, அதாவது நான் சொல்றது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஃபேன்சி ஸ்டோர் போறது, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து அடிக்கடி வந்து போகக்கூடாது. ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் போற மாதிரி நம்ம வந்து ரெகுலர் ஆக்கிக்கணும் அத. வீட்டோட பொறுப்ப கொஞ்சம் உணர்ந்தே நம்ம இந்த மாதிரி சில விஷயங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும். கண்டிப்பா நெறைய நல்ல மாற்றங்களே வரும். வீட்டோட பொறுப்பு நம்மட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு என்னோட திங்கிங். நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலே போதும். வீட்ல இருக்க மத்தவங்களுக்கும் அந்த பொறுப்ப வந்து உணர ஆரம்பிப்பாங்க. எது சரி, எது தப்புங்கிறத கொஞ்சம் உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோல சொன்ன கருத்துக்கள ஏதாவது நிறை, குறை இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.